பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த வார்த்தையின்படி நடத்துவாராக. 128வது சங்கீதம் 5வது வசனமும் 6வது வசனமும் வார்த்தை சொல்கிறது பாருங்க. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். ஆமேன். பாருங்க, கர்த்தர் சீயோனிலிருந்து பரலோகத்தில் இருந்து பரத்தில் இருந்து ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். ஜீவனுள்ள உங்களுடைய ஜீவன் இருக்கும் வரை நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண செய்கிற தேவனாயிருக்கிறார். வாழ்க்கையிலே ஜெயத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார், வாழ வைக்கிற தேவனாய் இருக்கிறார். அது மட்டுமில்ல, 6வது வசனம் சொல்லுகிறது பாருங்க, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தையை கேட்கிற வயதானவர்களுக்கு, முதியோர்களும் சரி, யாராயிருந்தாலும் சரி, பாருங்க, உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும், அப்ப உங்களுடைய பிள்ளையை மட்டுமல்ல உங்க பிள்ளையுடைய பிள்ளையவும் காண கர்த்தர் இயேசு கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பார். அப்ப சமாதானத்தை கொடுக்கிறவர் இயேசு. அல்லேலூயா. அப்ப பிள்ளைகளின் பிள்ளைகளை காண செய்கிறவர் இயேசு. உங்க பிள்ளைகளை காண செய்கிறவர் இயேசு. அல்லேலூயா. காண ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிறது கர்த்தருடைய கிருபை. பாருங்க, ஒரு வசனம் சொல்லுகிறது, காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறதாம். நம்ம ஒவ்வொருவருடைய காலங்களும் கர்த்தர் இயேசுவின் கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அதே போல உங்க பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் கர்த்தர் காண செய்கிற தேவனாய் இருக்கிறார். கலங்காதீங்க, திகையாதீங்க. உடைய பிள்ளைகளை காண செய்வார், உங்க பிள்ளையுடைய பிள்ளைகளையும் காண கர்த்தர் செய்வார். இந்த வசனங்களை பிடித்து கொண்டு செவியுங்கள். கர்த்தர் அதன்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே, மை துதிக்கிற சோத்திரம். கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, மை துதிக்கிற சோத்திர. யான் ஏற்றும் என்று மாறாத உடைய நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்த கரத்துல ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களுடைய பொற்பாதத்துல தருகிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதித்து பெரிய காரியங்கள் செய்யும். இயேசுவின் நாமத்தில் நிகழ்ச்சிகளுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.